பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக நாம் கொடுக்கப்பட்ட நற்செய்தி மார்க் எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் 7 முதல் 12 வரை உள்ள இறைவசனங்கள். இந்த இறைவசனங்கள் நான் பார்க்கின்ற பொழுது இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு கடலோரம் சென்றார். கலிலேயா பகுதியில் அங்கே பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் அப்படின்னு போட்டிருக்கு. அதேமாதிரி எல்லா இடத்துலையும் வந்திருந்தார்கள். யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன், பக்கத்தில் எல்லா பகுதிகளிலிருந்தும் மக்கள் அவரை தேடி வந்தார்கள் என்று அதில் கூறப்பட்டிருக்கிறத நாம் பார்க்குறோம். இதில் நிறைய பேர் நோயுற்றவர்கள், பேய் பிடித்தவர்கள், இதெல்லாம் அவரை பக்கத்தில் நோயெல்லாம் குணமாகியதால் அவர் மேலே விழுந்தாங்க அப்படிலாம் போட்டிருக்கிறது. இந்த செய்தியை நான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை தேடி வந்த இந்த பெரும் திரளான கூட்டம் மக்கள், இவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 3 வகையான மனிதர்களை நாம் அடையாளப்படுத்த முடியும். முதல் வகை யார் அப்படின்னா, உண்மையிலேயே இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள். இயேசுவிடம் வாழ்வு இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே சக்தி இருக்கிறது, ஒரு உண்மையிலேயே கடவுளுடைய மகன் என்ற அந்த உண்மையான அந்த நிலையை உணர்ந்து இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள், இந்த கமிட்டட் என்று சொல்லலாம். உண்மையிலேயே அந்த விஷயங்களை புரிந்து கொண்டு நடந்தவர்கள். முக்கியமாக அதில் யார் இருக்காங்கன்னா, அவரோட இருந்த சீடர்கள் இருக்கிறாங்க. முக்கியமாக ஏனென்றால் அவர்கள் எல்லாம் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள்னா சும்மா போயிட்டு வரதுக்காக கிடையாது. உண்மையிலேயே அவரிடம் ஏதோ இருக்கிறது, இவர் உண்மையிலே இறைமகன் என்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் பின்னாடி போனவங்க ஒரு பகுதி. சீடர்கள் அல்லாமல் சீடர்களை தாண்டி ஒரு சில பேர் இருந்தாங்க. இயேசுவை உண்மையிலேயே நம்பியவர்கள், உண்மையிலே இயேசுவிடம் வாழ்வு இருக்கிறது நம்பியவர்கள், உண்மையிலே இவர் இறைமகன் நம்பியவர்கள். சீடர்களை தாண்டியும் ஒரு குரூப் இருந்தாங்க, கமிட்டட். உண்மையிலேயே இவங்கெல்லாம் இயேசுவை முழுவதுமாக நம்பிய ஒரு பகுதி என்று சொல்லலாம். அடுத்த குரூப் என்ன யார் அப்படின்னா, அந்த பெரும் கூட்டத்தில் பார்க்கும்போது இந்த கியூரியஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஆர்வ மிகுதியால் போகக்கூடியவர் இருக்கிறாங்களே. இப்போ எங்காவது ஒரு கூட்டம் நடக்குது, அதில் யாராவது வர்றாங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காகவே சில பேர் போவாங்க. அப்படி பார்க்க வந்தவர்கள் நிறைய பேர் இதில் இயேசுங்கிறவர் வந்திருக்கிறாரு, அவர் மெசியா என்று சொல்லிக்கிறாரு, அவரை பார்ப்போம் என்ன செய்கிறாரு, நிறைய புதுமைகள்லாம் செய்கிறாராமே, நிறைய பேருக்கு உணவு கொடுக்குறாரு, நோய்கள் நீங்குது, ஏதோ பேசுகிறாரு, என்னென்னு கேட்போம், என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு ஏதோ அவர்கிட்ட வாங்குவோம் அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே அவரை பின்தொடர்றதில் கிடையாது. ஏதோ ஒரு ஆர்வ மிகுதியால் அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு போனவர்கள் அங்கே இருக்கிறாங்க. 3வது வகையான ஒரு குரூப் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கடைசியான பகுதியில் சொல்லப்படுறது தீய ஆவிகள். தீய ஆவிகள் அவரை பார்த்தவுடன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறைமகன் நீரே என்று கத்தின. இது இந்த ஈவில் ஸ்பிரிட். இந்த தீய ஆவிகள்லாம் என்ன பண்ணுறான் அப்படி, இது 3வது வகையான குரூப்பை சேர்த்துக்கலாம். தீய ஆவிகள், அதாவது இவர்களெல்லாம் இந்த தீய ஆவிகள் எல்லாம் கடவுளோடு ஒரு காலத்தில் இருந்தவர்கள், கடவுளுடைய அந்த சொற்களுக்கு கீழ்ப்படியாமல் அவரை விட்டு விலகி வந்தவர்கள், அலகைகளாக மாறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த குரூப் எல்லாமே கடவுளோடு ஒன்றிணையாத ஒரு குழுவினர், தங்களுடைய தவறுகளுக்கெல்லாம் மனம் திருந்தாதவர்கள், கடவுளுக்கு எதிராக இருப்பவர்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இவர்களெல்லாம் ஒரு பகுதி. இந்த 3 வகையான பகுதியாக இந்த மக்களெல்லாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த நற்செய்தி பகுதியில் பார்க்கின்ற பொழுது இயேசு தன்னை இறைமகன் என்று வெளிப்படுத்த வேண்டாம் என்று அந்த தீயாவில் கட்டளையிடுவதை நாம் பார்க்கிறோம். எதற்காக வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறார்? அவர் உலகத்திற்கு இறைமகனாகத்தான் வந்தார், மெஸ்ஸியாகத்தான் வந்தார். ஏன் இந்த இறைமகன் மெஸ்ஸியா என்று வெளிப்படுத்த வேண்டாம் என்ற அந்த கோரிக்கையை அந்த தீயாவிலிடமே சொல்கிறார் அப்படின்னா, அவர் இந்த உலகத்தில் மெஸ்ஸியாவாக வந்தது உண்மையிலேயே இந்த மெஸ்ஸியாவினுடைய அடிப்படை கூறுகளை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் இவர் தான் மெஸ்ஸியா என்ற அந்த செய்தி அதிகமாக பரவ என்ன ஆகும் அப்படின்னா, அப்பொழுது யூத தேசியவாதம் அதிகமாக இருந்த காலம். ரோமையரை எதிர்த்து நாம் போரிட வேண்டும், வெற்றி கொள்ள வேண்டும், யூதர்கள் இந்த உலகை ஆள வேண்டும்,
அதற்கு மெஸ்ஸியா வந்தால் உதவி செய்வார், அந்த எண்ணம் அவருக்கு இருந்தது. எனவே இந்த மெஸ்ஸியா என்ற அந்த சிந்தனை மக்களை கிளர்ந்த செய்துவிடும் என்ற அந்த எண்ணம் அவருக்கு இருந்தது. எனவே உண்மையான அந்த மெஸ்ஸியா என்பவர் அன்பையும் இரக்கத்தையும் பாவ மன்னிப்பையும் கொடுக்கக்கூடியவர், மனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர், இந்த வெளிப்புறங்களில் அல்ல, இறை அரசை கட்டியெழுப்ப வந்தவர், உண்மையான அந்த தேசியத்தை கட்டியெழுப்ப வந்தவர் அல்ல என்று அந்த உண்மையெல்லாம் அவர் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே உடனே வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறார். இதெல்லாம் மக்களுக்கு சொல்வதற்கு நாட்கள் ஆகும். எனவே இந்த செய்தியைத்தான் அவர் சொல்ல வேண்டாம் என்று அவர் சொல்கிறார். எனவே இந்த 3 வகையான பகுதிகளில் மக்களில் நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு யோசித்து பார்க்கணும். உண்மையிலேயே இயேசுவை நாம் எதன் அடிப்படையில் பின்தொடர்கிறோம்? உண்மையிலேயே இயேசுவிடம் வாழ்வு இருக்கிறது என்று அவரை பின்தொடர்கிறோமா? இயேசுவினுடைய வார்த்தையில் வாழ்வு இருக்கிறது என்ற அந்த வார்த்தையை நாம் பார்த்து படிக்கிறோமா? இயேசுவிடம் சென்றால் நமக்கு மீட்பு இருக்கிறது என்ற அந்த அடிப்படையான நம்பிக்கையில் அவரிடம் செல்கிறோமா? அல்லது இந்த கியூரியாசிட்டி, அந்த மக்களை போல நாமும் ஆர்வத்தோடு இவரிடம் போனால் ஏதாவது கிடைக்கும், எனக்கு நோய் நீங்கும், என்னோட கடன் தொல்லை தீரும், அல்லது என்னுடைய குடும்ப பிரச்சனைகள் தீரும், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடு போய் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்களா? அதே மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இயேசுவை நாம் அணுகுகிறோமா? அல்லது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எதுவுமே மாற்றமே அடையாமல் ஏனோ தானவென்று இயேசுவை பார்க்க போகிறோமா? இந்த யோசித்து பார்க்கணும் நம்ம எந்த பகுதியில் இருக்கிறோம் அப்படின்னு. உண்மையிலேயே இயேசுவை உண்மையிலே பின்தொடரக்கூடிய, உண்மையிலேயே அவரிடமிருந்து வாழ்வை பெறக்கூடிய, உண்மையிலே மீட்பை பெறக்கூடிய தகுதியுடைய மக்களாக நாம் அந்த முதல் பகுதியில் இருந்தோம் என்றால் ஆண்டவர் மிக்க மகிழ்ச்சி அடைவார் என்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது என்பதை புரிந்து கொண்டவர்களாக நாம் ஆர்வ மிகுதியால் இயேசுவிடம் சென்றோம் என்றால் அதனால் பலன் ஒன்றும் இல்லை. எந்தவித மாற்றமும் இல்லாமல் இயேசுவிடம் சென்றோம் என்றாலும் எந்த பலனும் இல்லை. உண்மையிலேயே நம்பிக்கையோடு அவரிடம் வாழ்வு இருக்கிறது, நம்பிக்கையோடு அவரிடம் சென்றோம் என்றால் அந்த வாழ்வு நமக்கு நிறைவாக கிடைக்கும், அது அதிகப்படியாக கிடைக்கும், அது நிறைவோடு கிடைக்கும், மகிழ்வோடு கிடைக்கும் என்பதைத்தான் இயேசுவுடைய இந்த வாழ்வும் அவருடைய இந்த பகுதியும் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. எனவே இந்த முதல் பகுதி மக்களாக நாம் என்னாலும் வாழ முயற்சி எடுப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.